ஒரு காலத்தில் பசுமையான காடுகளில் ஒரு தாய் யானையும் அதன் விளையாட்டுத்தனமான குழந்தையும் வாழ்ந்து வந்தன. குட்டி யானை ஒரு ஆர்வமுள்ள சிறிய யானை, அடிக்கடி குறும்பு செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் காலை மற்ற விலங்குகளுடன் கண்ணாமூச்சி விளையாடும் போது தன் தாயிடமிருந்து பிரிந்து வெகு தூரம் சென்று விட்டது. இலைகளும் கிளைகளும் மூடி மறைந்திருந்த குழியை அது கவனிக்கவில்லை. அதை அறிவதற்குள் அதில் விழுந்தது. குழி ஆழமாக இருந்தது. குட்டி யானையால் வெளியே ஏற முடியவில்லை. அதன் சிறிய கால்களால் மேலே வர முடியவில்லை. குட்டி யானை உதவிக்காக சத்தமாக பிளறியது. அதனுடைய அழுகை காற்றில் எதிரொலித்தது. தனது குழந்தையின் துயர அழைப்பை கேட்டு சம்பவ இடத்துக்கு ஓடி வந்தது தாய் யானை. குழிக்குள் சிக்கிய குட்டியைக் கண்டு தாயின் இதயம் பயத்தில் படபடத்தது. தும்பிக்கையால் வெளியே இழுக்க முயன்றது. ஆனால் அது மிகவும் ஆழமாக இருந்தது. விரக்தியடைந்த தாய் யானை காட்டில் வசிப்பவர்களை உதவிக்கு அழைத்தது. முதலில் வந்தது ஒரு முயல். சிறியதாக இருந்தாலும் அது மிகவும் புத்திசாலி. முயல் சொன்னது, முதலில் நாம் ஒரு திட்டத்தை பற்றி யோசிக்க வேண்டும். விரைவில் நரியும் அவர்களுடன் சேர்ந்தது. குட்டி யானையை காப்பாற்ற நமது ஒருங்கிணைந்த பலத்தை பயன்படுத்துவோம் என்றது நரி. குரங்கு மரத்தில் இருந்து கீழே வந்தது. என்னால் கீழே இறங்கி குட்டியை ஆறுதல் படுத்த முடியும் என்றது. சிங்கராஜாவும் புலியும் விரைந்து வந்தனர். சிங்கராஜா, நாம் குட்டியான யானையை அடையும் வகையில் குழியை தோண்டி அகலப்படுத்த வேண்டும் என்றது. விலங்குகள் ஒன்றாக தோண்ட ஆரம்பித்தன. முயல் தனது சிறிய பாதங்களால் விரைவாக தோண்ட ஆரம்பித்தது. நரியும் தனது கூர்மையான நகங்களை பயன்படுத்தியது. சிங்கமும் புலியும் தங்கள் சக்தி வாய்ந்த கால்களை பயன்படுத்தி பெரிய பாறைகளை நகர்த்தினார்கள். குரங்கு குட்டியானை அருகில் இருந்தது. குட்டியை சிரிக்க வைத்தது. மணிக்கணக்காக தோண்டிய பிறகு குழி அகலமானது. தாய் யானை தனது வலிமையான தும்பிக்கையை நீட்டி குட்டி யானையை குழியிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அனைத்து விலங்குகளின் ஆரவாரத்துடன் காடு எதிரொலித்தது. அனைவருக்கும் நன்றி சொன்னது தாய் யானை. அதனுடைய கண்கள் நன்றியினால் நிறைந்தன. உங்கள் உதவி இல்லாமல் நாங்கள் என்ன செய்திருப்போம் என்று எனக்கு தெரியவில்லை என்றது. காட்டு விலங்குகள் தங்கள் குழுப்பணி மற்றும் வெற்றிகரமான மீட்பு ஆகியவற்றை கொண்டாடின. அன்று முதல் குட்டி யானை தனது தாயை விட்டு பிரியவில்லை.